அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். துலாம் ராசி அன்பர்களுக்கு 5ல் செவ்வாய், புதன், ராகு, 6ஆம் இடத்தில் சனி, சூரியன், சுக்கிரன், ராசிநாதன் சுக்கிரன் உச்சமடைந்திருக்கிறார். 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் கேது. ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு சாதகம், சனி பகவான் சாதகம், சூரியன் சாதகம், சுக்கிரன் சாதகம், கேது பகவான் சாதகம். இது ஒரு அற்புதமான அமைப்பு என்பதால் வளமான பலன்களை பெறுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் தங்களுக்கு கிடைக்கும். தங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். தங்களிடம் பகைமை பாராட்டியவர்கள் தங்களை தேடி வந்து உறவு கொள்வர். வீட்டில் சுபகாரியம் நடப்பதற்கான அடித்தளம் அமைப்பீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது உத்தியோகத்தில் பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார். பிறரால் முடிக்க முடியாத வேலைகளையும் தாங்கள் எளிதாக செய்து முடித்து நல்ல பெயர் எடுப்பீர்கள். புதிய வாய்ப்பு எதிர்பார்த்தவர்களுக்கு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்புகள் வரும். ஐடி, பத்திரிகை துறை அன்பர்களுக்கு நல்ல வருமானம் பெருகும். சிலருக்கு அயல்நாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தரகு, கமிஷன், ஏஜென்சி தொழிலில் ஈடுபடும் அன்பர்களுக்கும் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடும் அன்பர்களுக்கும் நல்ல பண வரவுகள் உண்டு. மாணவ மாணவியர்கள் சிறப்பான ஞாபக சக்தியுடன் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்வோருக்கு இது ஒரு நல்ல காலம். நன்றாக முயற்சி செய்யலாம். குரு பாக்கியஸ்தானத்தில் பலம் பெற்று ராசியை பார்ப்பது மிக சிறப்பான அமைப்பு. குருவின் வீட்டில் ராசிநாதன் உச்சம் பெறுவதும் சிறப்பு. நிலையான வருமானம் உண்டு. பழைய கடன்கள் அனைத்தும் அடைபடும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு, செவ்வாய் இருப்பதால் வீடு வாசல் யோகம் உண்டு. வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லாமல் இருந்தால் வேலை கிடைத்துவிடும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளிநாட்டில் பணிபுரியும் வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாசல் திறக்கும். புதிதாக வேலை தேர்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை இழந்தோருக்கும் வேலை கிடைக்கும். கேது பகவான் தங்களுக்கு சகல நன்மைகளையும் உண்டாக்குவார். ஆனால் பணி சுமை அதிகரிக்கும். எதிர்பாராத செலவுகள் வரும். தூக்கமின்மை, இரவில் சரியாக தூக்கம் வராது. மன அழுத்தம், பணி சுமை அதிகரிக்கும். வீடு வாகனம் தொடர்பாக எதிர்பாராத வகையில் சிறிய செலவுகள் ஏற்படலாம். பொறுமை அவசியம். 5ல் ராகு இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனம் தேவை. சிலருக்கு அடிவயிறு, கழுத்து, நரம்பு உபாதைகள் வரலாம். எப்படியோ துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு சாதகம், சனி சாதகம், சூரியன் சாதகம், சுக்கிரன் சாதகம், கேது பகவானும் சாதகமாக இருக்கிறார். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் படியுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.